வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனில் லார்ஜர் டு ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் லார்ஜர் டு ஸ்மாலர் நம்பர் சப்ராக்ஷனுக்கு ஸ்டெப்ஸ் எப்படிலாம் பார்த்துக்கோங்க. அதாவது டேக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் சப்ரஹண்ட். சப்ரஹண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இப்போ லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர்னால் உங்களுக்கு 3 - 6 அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 உங்களுக்கு சப்ரஹண்டு, 3 மினு ஹெண்டு சொல்லுவாங்க. இப்போ டேக்ஸ் ஒன் காம்ப்ளிமெண்ட் ஃபார் சப்ரஹண்ட். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட் டு த மினு ஹெண்ட். அப்புறம் இஃப் கேரி இஸ் நாட் ஜென்ரேட்டட் consider the result is negative and take one's complement. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியாக இந்த ஸ்டெப்ஸ் எப்படிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 3 - 6 ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ 3 - 6 ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு கீவேர்ட் சொல்லியிருக்கேன், அதாவது ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர்னால் ஸ்ரீலங்காட்டு நான் வச்சுக்கோங்க, லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர்னால் லங்கா ஸ்ரீட்டு நான் வச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன். இந்த கீவேர்டு சொன்ன வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா, அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த கீவேர்டு உங்களுக்கு சொன்னது இன்னும் நல்லா புரியும். இப்போ 3 - 6 எக்ஸாம்பிள் சொன்னேன். 3 - 6ல் நீங்கள் 6 சப்ரஹண்டு, 3 மினு ஹேண்டு சொன்னேன். இப்போ 6 உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதாவது 3 - 6, அதாவது லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலர் நம்பர் ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் மைனஸ் லார்ஜர் நம்பர் வரும். இப்போ சப்ரஹண்டு டேக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதனால் 6 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். 6க்கு ஃபஸ்ட்டு பைனரி ரெப்ரசன்டேஷன் 110, அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 001. இப்போ அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை மினு எண் கூட ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். மினு எண் என்னென்னா, உங்களுக்கு இந்த 3 தான் மினு எண்டு. அதாவது ஃபஸ்ட்டு வர்றது மினு எண், செகண்ட் சப்ரஹண்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம அந்த சப்ரஹண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சாலும் அது உங்களுக்கு மினு எண் கூட ஆட் பண்ணுவோம். அதாவது 6ஓட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 3ஓட ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 001, அதுக்கப்புறம் உங்களுக்கு 3க்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் 011. அந்த ரெண்டையும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1110 வரும். உங்களுக்கு 0 போட்டு கேரி ஓவர் 1, திருப்பி 1110 வரும். 0 போட்டு கேரி ஓவர் 1, அதுக்கப்புறம் 1 + 0 1 தான். அதனால் அப்படியே எழுதுவீங்க. இப்போது இதில் கேரி ஜென்ரேட் ஆகலை. இந்த கேரி ஜென்ரேட் ஆகாதனால உங்களுக்கு இப்போது நீங்கள் அதை உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கணும். இந்த ரிசல்ட்டை நெகட்டிவ் நம்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்மாலர் நம்பரை லார்ஜர் நம்பருக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா, அதாவது 3 - 6 இப்போ ஒரு 3 - 6 இல்லை 9 - 16 அந்தமாரி ஒரு ஸ்மாலர் நம்பரை வச்சு உங்களுக்கு லார்ஜர் நம்பர் மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே கேரி ஜென்ரேட் ஆகாது. இதே இது லார்ஜர் நம்பரில் நீங்கள் ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கேரி ஜென்ரேட் ஆகும். அதுக்கு எப்படிட்டு உங்களுக்கு அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்ன பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸுட்டு. இப்போ இந்த இதுக்கு கேரி ஜென்ரேட் ஆகாதனால உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை மைனஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ரிசல்ட்டை. அதாவது -100க்கு நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா -011 வரும். இது உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் -3. இதுதான் உங்களுக்கு இந்த ஆன்சர். அதாவது 3 - 6 நீங்கள் ஆர்டினரியாக நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் -3. அதே தான் இந்த பைனரி ரெப்ரசன்டேஷன்லேயும் -3 கிடச்சிருக்கு. இப்போ இதே கொஸ்டினை உங்களுக்கு எப்படி வேறு விதமாக கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 + -6 கேட்கலாம். இந்தமாதிரி உங்களுக்கு கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது இந்த 3 - 6க்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அதாவது ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா 100, அதுக்கப்புறம் 011 அந்தமாரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 011 சூஸ் பண்ணக்கூடாது. 011 சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் ராங்கு. அதாவது நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் தப்புட்டு அர்த்தம். அதாவது எதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து உங்களுக்கு இந்த 3 - 6 -3 உங்களுக்கு அந்த கிராஸ் செக் பண்ணி ஆன்சர் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணுறோம். இதே இந்த ஒரிஜினல் ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஷன் சூஸ்லலாம் அந்தமாதிரி கேட்டாங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு 100 தான் எழுதணும். அதாவது இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 6ஐயும் அந்த 3யும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணோம் தெரியுமா, அப்போ கிடைச்ச ஆன்சர் 100 அந்த கேரி ஜென்ரேட் ஆகாமல் ஒரு ஆன்சர் கிடச்சில்ல, அந்த ஆன்சராக தான் நீங்கள்
நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் கரெக்டுட்டு உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்தமாதிரி சில கீவேர்ட்ஸ், முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.